நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். தினம் ஒரு திருப்பாவை உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்போது திருப்பாவை தனியன்களை சேவிக்கலாம். நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தம் அத்யாபயந்தி ஸ்போஷிஷ்டாயாம் ஸ்ருஜிநிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. தற்பொழுது திருப்பாவை 3வது பாசுரத்தை சேவிக்கலாம். பொங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னேல் ஊடுகயலுகள ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடுகயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்தமுளை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீத்தமுளை பற்றி வாககுடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாககுடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய். இந்த 3வது பாசுரத்திற்கான விளக்கம். பிருந்தாவனத்தில் இருப்பவர்கள் தன் கிருஷ்ணானுபவத்துக்கு அனுமதி அளிப்பதால் அவர்கள் அனைவருக்கும் நன்மைகள் விளைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். எல்லோருக்கும் கிருஷ்ணானுபவம் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த பாசுரத்திற்கான உள்ளர்த்தம். விஸ்வரூபம் எடுத்து மூவுலகங்களையும் தன் இரு திருவடிகளால் அளந்த புருஷோத்தமனுடைய நற்பெயர்களை பாடிக்கொண்டு நாம் நம் பாவை நோன்பிற்காக நோன்பு நீராடினால் அதன் பயனாக நாடு முழுவதும் தீமை ஏற்படா வண்ணம் மாதம் மும்மாறி பெய்யும். அதனால் உயர்ந்து வளர்ந்துள்ள செந்நெற் பயிர்களின் ஊடே கயல் மீன்கள் துள்ளும். அழகிய குவளை மலரில் புள்ளிகளை உடைய வண்டு தேன் உண்டு மயங்கி கிடக்கும். பால் கறக்கும் இடையர்கள் காலதாமதம் செய்யாமல் பசு கொட்டகைக்குள் புகுந்து அமர்ந்து பசுக்களின் பருத்த காம்புகளை பிடித்து இழுக்க அவ்வள்ளல் குணமுடைய பெரிய பசுக்கள் குடங்கள் பல நிறையும் வண்ணம் பால் சொரக்குமாம். இத்தகைய செல்வ செழிப்பு என்றும் நீங்காத நிலைத்திருக்கும். பகவானை சரணடைந்து அவன் பேர் பாடி பாவை நோன்பு நோற்றால் நோற்பவருக்கு பயன் கிடைக்கும் என்று முதலில் சொல்லாமல் நாடு செழிக்கும் என்று ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார். நோன்பின் பொது பயனாக கூறி நாடெங்கும் வாழ ஆசை கூறும் பாசுரம் இது. மங்கள நாட்களில் வாழ்த்தி பாட ஏற்ற பாசுரம். அடுத்ததாக சில முக்கியமான சொற்களுக்கான பொருளை பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த என்பதற்கான பொருள் மகாபலி சக்கரவர்த்தியின் கர்வத்தை அடக்குவதற்காக குள்ள வடிவில் வாமனனாக அவதரித்து
3 அடி மண் கேட்டு பெற்றளவில் திரிவிக்ரமனாக உயர்ந்த திருமாலின் புகழை பற்றி கூறுகிறது. அடுத்ததாக உத்தமன் என்ற சொல்லுக்கான பொருள், தன் காரியத்திற்காக அவன் வாமனனாக வந்து தானம் கேட்கவில்லை, தேவர்களுக்காக பிறர் காரியம் செய்ய தன்னை தாழ்த்தி கொண்டான், வாயை திறந்து கேட்டான், அதனாலேயே உயர்ந்தான், ஓங்கினான், உலகளந்தான், உத்தமன் ஆனான். உலகில் 3 விதமான நபர்கள் உண்டு: மத்தியமன், அதமன், உத்தமன். இதில் மத்தியமன் என்பது நடுத்தரம் என்பார்களே, அப்படி தாமுண்டு தம் காரியமுண்டு என்று இருப்பார்கள். பொது நன்மை, தொண்டு, சேவை எதுவும் செய்ய மாட்டார்கள். மிக குறுகிய குடும்ப வட்டம் அவர்களுடையது. அடுத்ததாக அதமன் என்ற வகை, இவர்கள் தன்னலம் மிக்கவர்கள், தாம் வாழ எதுவும் செய்வார்கள், பிறருக்கு தீங்கிழைக்கவும் தயங்க மாட்டார்கள். அடுத்ததாக உத்தமன் என்ற வகையை சேர்ந்தவர்கள் தனது அழிவை பொருட்படுத்தாமல் பிறர் நலம் பேணுவார்கள். அவர்களைத்தான் உண்மையான தியாகிகள் என்று உலகம் போற்றும். அப்படி பெரியவரில் பெரியவன், சின்னவரிலும் சின்னவனாக வந்தான், அவனே உத்தமன். உத்தமன் பேர்பாடி என்றால் பகவானை விட அவனுடைய நாமமே உயர்ந்தது என்று சொல்லுவார்கள் வைணவ பெரியார்கள். இதற்கு உதாரணமாக பகவான் கட்டி பொன் போலே அவன் என்று கூறுவார்கள். சுரங்கத்தில் இருப்பது தங்கம், அது கல்லும் மண்ணும் சேர்ந்திருக்கும், எடுத்து சுத்தம் செய்து உபயோகிக்க வேண்டும், அப்படித்தான் இறைவன். ஆனால் பனிப்பொன் போலே அவன் திருநாமம். தங்கம் கட்டியாக கிடைத்தால் உடனே ஆபரணமாக்கலாம், அப்படி தங்க கட்டியாக அவன் திருநாமம் இருக்கிறது என்று வைணவ பெரியோர்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர். இது மட்டுமா? ஆடை குலைவுற்று நிற்கும் பாஞ்சாலிக்கு முக்காலமும் அறிந்த பகவான் உடனே முன்வந்து நிற்கவில்லை. கோவிந்தா என்று சரணடைந்த பாஞ்சாலி அழைத்த அந்த கோவிந்தனின் நாமமே அவள் மானத்தை காத்தது. இதிலிருந்து அவனுடைய திருநாமம் வெறுமே சொன்னாலும் அதற்கு மிகப்பெரிய பலன் உண்டு என்று தெரிகிறதல்லவா? எனவே அவனுடைய அந்த திருநாமத்தை இசையுடன் இணைந்து பாடுவது மிகவும் சிறப்பு, அது அவனுக்கும் உகப்பானது. அடுத்ததாக தீங்கின்றி நாடெல்லாம் என்ற வார்த்தைக்கான பொருள், நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும். அதாவது மழையே இல்லாமல் வறட்சியாகவும் இருக்கக்கூடாது, அதிக மழையால் வெள்ளக்காடாகவும் இருக்கக்கூடாது. மாதத்திற்கு 3 முறை பெய்ய வேண்டும். அடுத்ததாக வள்ளல் பெரும் பசுக்கள் என்ற வார்த்தைக்கான பொருள், கொழுகொழுவென்று வளர்ந்துள்ள பசுக்கள், அவை பெரும் பசுக்கள், மடி தாங்காத பால் அவற்றிடம் உண்டு. வள்ளன்மை என்பது மனிதருக்கு மட்டும்தானா உண்டு? இப்பசுக்களும் வள்ளல் பெரும் பசுக்களாக உள்ளது. காம்புகளை தீண்ட வேண்டியதுதான் பாக்கி. இப்பசுக்கள் குடம் குடமாக பாலை கறந்து கொண்டே இருக்குமாம். அடுத்ததாக நீங்காத செல்வம் நிறைந்து என்ற வார்த்தைக்கான பொருள், இத்தகைய வளமை, செழிப்பு, செல்வம் நிறையவும் இருக்க வேண்டும், நீங்காமலும் நிலைத்து இருக்க வேண்டும். இப்படி வாய்க்குளிர மனம் குளிர வாழ்த்தி அருள்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். சொல்லி சொல்லி மகிழ வேண்டிய பாசுரம் இது. ஓங்கி உலகளந்த உத்தமன். இது திருமாலின் அவதார நிலையை இந்த பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டிருக்கின்றார். உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் அனிதா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். நமஸ்காரம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.